ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh per month என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. ஆஸ் அ ஃப்ரீலான்சராக என்னோட வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. இந்த லெவலுக்கு அதுவும் ரெக்கரிங் ரெவன்யூவாக ஏர்ன் பண்ண முடியுது. ரெக்கரிங் ரெவன்யூ நத்திங் பட் மந்த்லி என்னால் ஏர்ன் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜுக்கு இது பாசிபிளாக, இது 1 lakh per month இது வந்து ஒரு ரெகுலர் இன்கமாக கொண்டு வர முடியுமா, அதை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் கான்செப்ட் ஆஃப் த வீடியோ. சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன, இந்த சேனல் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சொல்ல போகிற விஷயம் எல்லாமே நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி, ஒர்க்கிங் வித் USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் ஜர்னியை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஒரு சில பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வந்து பாசிபிளாக, இது வந்து ஈஸியாக ஹார்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சொல்ல போனால் இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனால் இது கம்ப்ளீட்டாக பாசிபிள்ன்ற ஒரு விஷயம் தான். ரொம்ப ஈஸின்னு சொல்லும்போது ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம ஸ்டெடியாக ரெகுலர் கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அது ரிசல்ட்ஸாக நம்மளால் மோர் தென் லேக் ஏர்ன் பண்ண முடியும். அது பாசிபிள் தான் இந்த ஒரு ஜேர்னியில். ஸோ அது வந்து ஈஸியாக அந்த ஹார்டுன்ற பக்கம் போகிறதால நம்ம ஒரு ஸ்மால் விஷயத்தை, சின்ன ஒரு டாஸ்க்கை டெய்லியுமே கன்சிஸ்டன்சி பண்ணும் போது அந்த டாஸ்க் வந்து ஈவென்ச்சுவலி பிகர் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு தர வரும். அதுதான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸாக நம்மளுக்கு மணி பேக் ரிட்டன் வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல போனால் ஈஸியாக ஹார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸின்ற கேட்டகரியில் வச்சுக்கலாம். சிம்பிள் ஸ்டெப்பாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும் இந்த ஒரு நம்ம பண்ண சொல்ல போகிற டெக்னிக். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்குள்ளே வரலாம், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொஞ்சோண்டு ஏர்ன் பண்ணலாம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கில் போவோம். ஸோ பார்ட் டைம்னா நம்ம அங்கேருந்து எடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சு கொடுத்து அங்கேருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுவோம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கிங் ஸ்கில்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்ட் டைம் ஒர்க்கிங் ஸ்கில் மாதிரியே தான் வரும். பட் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அந்த பார்ட் டைம் இன்கமோட ஹையர் இன்கமாக எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கிங் பர்சன்ஸ், ஈவன் ஐடி பீப்புள்ஸ் கூட அதில் ஒர்க் பண்ணாங்க. ஈவென்ச்சுவலி நானும் ஐடி பீப்புள்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதில் கம்ப்ளீட்டாக ஜம்ப் ஆகியிருந்தேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஜேர்னல்ஸ்க்கும் பாசிபிள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்கில்ஸுக்கு எதுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ்க்குலாம் நான் சொல்ல போகிற ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதால ஒரு சில ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம். ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிபெண்ட். பட் ஆனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீ ஸ்டெப்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். அதையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிற மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஃப்ரீலான்சிங் நத்திங் பட் நம்ம வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறீங்க. என்ன ஸ்கில், என்னென்ன ஸ்கில் லேர்ன் பண்ணுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு பார்ட் டைம் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க, இல்லாட்டி ஒர்க்குக்காக வீட்டில் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபிக் டிசைனே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கடை உங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ நீங்கள் அவங்களை போய் அப்ரோச் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்கள் கடைக்கு தேவையான லோகோஸும் ப்ளஸ் நான் உங்களுக்கு கடையான டிசைன்ஸ்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் தெரியும். ஸோ கிராஃபிக் டிசைன் ஒன்று ஃபோட்டோஷாப் அப்படின்னு போது சும்மா கேன்வாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கே மோஸ்ட்டாக கேன்வா தான் தெரியும், ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக தெரியாது. ஸோ கேன்வா நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேன்வா வச்சு நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல, நான் கேன்வா வச்சு பண்ண போகிறேன், பண்ணால் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 பேனர்ஸு, ஒரு லோகோ அப்படின்ற பேக்கேஜில் நீங்கள் வந்து ஒரு 5,000 to 6,000 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ஜிங்க்கு நீங்கள் வந்து அவங்க மணி தருவாங்க, நீங்கள் அதுக்கு ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணிக்கு உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா செக்டர்ஸும் கொண்டு வரலாம். இன்டீரியர் டிசைனிங், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எல்லா செக்டர், எல்லா பிஸ்னஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாமே இந்த செக்டார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே கவர் பண்ண முடியும். ஸோ எந்த செக்டராக போனாலும் நம்மளை ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, இதான் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரீலான்சிங் பொறுத்து. எந்த ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் அதை நம்ம வந்து இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணிக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். இதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னின்ற சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து மொபைலில் பண்ண முடியுமா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்பாங்க. ஸோ மொபைலில் வந்து பாசிபிள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் இல்லாட்டி ஒரு டெஸ்க்டாப். ஸோ லேப்டாப்னு ஹை அண்ட் லேப்டாப்ஸ் தான் வேணும்னு நினைக்க தேவையில்ல. சாதா அம்மா லேப்டாப் இருந்தாலே ஓகே. அப்படி இல்லாட்டி ரொம்ப மினிமலான ஒரு ஃபிக்ஸில் ஒரு லேப்டாப் இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு டெஸ்க்டாப் இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். மொபைல் ஃபோன்ஸில் பாசிபிள் இல்லை. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ்னு வந்தோடனே இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது வந்தாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஃப்ரீலான்சிங்கில் நம்ம ஸ்கில் பேஸ்டாக லேர்ன் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில்லை நம்ம வந்து ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸாக இருக்கணும். 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ஹை டிமாண்டு, லோ டிமாண்ட் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இந்த ஹை டிமாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் அதிகமாக அவங்கள சார்ஜ் பண்ண முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்களும் நிறையா இருப்பாங்க, டிமாண்டும் அதிகமாக இருக்குது,
ஸோ நீங்கள் வந்து காம்படிஷனில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல நம்ம போயிட்டு போக போகிறதில்ல, நம்ம இந்த சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ்னு வரும்போது நீங்கள் ஒரு ஜென்ரலைஸ் டிமாண்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கூட ஒரு சில டிமாண்ட் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, பெய்ட் வெர்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண பண்ணுறது லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக சேஞ்ச் ஆகலாம். கண்டென்ட் கிரியேட்டர்னு யாரும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறேன்னா இந்த யூடியூப் வீடியோக்கான கண்டென்ட் நான் வந்து சின்னதாக ஒரு நோட்டில் வந்து சின்னதாக ஒரு நோட் கீ மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் சொல்லணும், இந்த பாயிண்ட்ஸில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுறது நான் ஒரு டைம் டியூஷன் எடுத்து பண்ணுறேன்ல. பட் ஆனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் என் கூட வரீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் இப்போ சப்போஸ் என் கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எனக்கு கண்டென்ட் எடுத்து தரலாம், நீங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசலாம், நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கண்டென்ட் ரைட் பண்ணி நான் உட்காந்து ஒவ்வொருத்தவங்களும் எதனா அப்படி கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் எல்லா கிளைண்ட்ஸும் மாதிரி கிளைண்ட்ஸ்க்குலாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நிறைய பேர் ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சரி நானே என்னோட கிளைண்ட் பேஸ்க்கு நான் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ChatGPT ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ப்ராம்ப்ஸ்லாம் கற்றுக்கணும், இந்த ப்ராம்ப்ட் இன்சைட் கற்றுக்கணும், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், அந்த கண்டென்ட் எடுத்து கொடுத்துரும். சப்போஸ் எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் ஃப்ரீயாக ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூடமியில் நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் இல்லை பிளாக் ரைட்டிங் போட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு அதோட ஃப்ரீ வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ கோர்சஸ் யூடமியில் அவைலபிளாக இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூடமியில் ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பேர் அடித்து ஃப்ரீ கோர்ஸ்னு போட்டால் கூட அந்த கோர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அங்கே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது யூடமியில், அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கிராஃபிக் டிசைனிங் யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் டிசைனுக்கு ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பும் அதே மாதிரி யூடியூபில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஃப்ரீ ஸ்டப்ஸ். ஸோ இதை தாண்டி இன்னொரு ஸ்கில்ஸ் என்ன வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்கில். இப்போ பூம் ஆகிட்டுறது ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றது லேர்ன் பண்ணலாம். இந்த ஏஐ டூல்ஸில் லேர்ன் பண்ணலாம். ஏஐ டூல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் ஃப்ரீயாக யூடியூபில் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஏஐ டூல்ஸ் பற்றி லேர்ன் பண்ணலாம், ChatGPT பற்றி லேர்ன் பண்ணலாம், நெக்ஸ்ட் மிட்ஜர்னி பற்றி லேர்ன் பண்ணலாம். மிட்ஜர்னி பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஐ திங்க் பட் அது வந்து ஒரு ஏஐ டூல், நம்மளுக்கு வந்து இமேஜஸ் கிராஃபிக் டிசைனிங்ஸ்க்கு யூஸ் ஆகும். கிராஃபிக் டிசைனிங் பற்றி லேர்ன் பண்ணுறது நீங்கள் மிட்ஜர்னி லேர்ன் பண்ணலாம். மிட்ஜர்னின்றது ஒரு பே டூல், நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது அதே மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஆப்வியஸ்லி யூடியூப்பில் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்கில், இது எல்லாமே வந்து ஒரு ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டென்ட் ரைட்டிங், அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹை ஸ்கில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஏஐ டூல்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. பட் இதுக்கு கொஞ்சம் ஒரு சில காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு காம்படிஷன் கம்மியாகவும் அதிக டிமாண்ட் இருக்க ஒரு ஸ்கில்லாகவும் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கில்லுக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறது வெப்சைட் டெவலப்மெண்ட். வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி தர போகிறோம். ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எப்போது கோவிட் ஹிட்டான டைம்லேருந்து இப்போ வரைக்குமே வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ இந்தியன் கிளைண்ட்ஸில் பண்ணிட்டு இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த கிளைண்ட்ஸ் எப்படி அக்வாசிஷன் பண்ணுறதுன்றது வரேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்ஸ். இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நம்மளால் கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும். எல்லா வெப்சைட்ஸும் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். இந்த நாலேஜை கம்ப்ளீட்டாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கில்ஸை நான் லேர்ன் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டிசைன் பண்ண ஒரு சில வெப்சைட்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸ், நோ கோட் வெப்சைட்ஸ். நம்மளால் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் கோடிங் நாலேஜ் இல்லாமல். ஸோ நான் லேர்ன் பண்ணி இதை உங்களுக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த பேட்சாக எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகி யூடியூப்ல செகண்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகி தேர்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபோர்த் பேட்ச் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஸோ ஐ மீன் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. வெயிட்டிங் பேட்ச் மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாங்கள் பேட்சாக இருக்கிறதுனால பீப்பிளை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் வர வச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆரம்பிச்சு அந்த மாதிரி ரொம்ப பெக்யூலராக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பேட்சாக தான் எடுக்கிறோம். ரொம்ப நிறைய பல்காக எடுக்கிறது இல்லை. ஸோ நம்ம குவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதுனால பேட்சாக தான் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்கில்ஸ்க்கு. இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் தான் நான் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கிளைண்ட் அக்வாசிஷன் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் நீங்கள் இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணலாம், வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா கிளைண்ட்ஸ் அக்வாசிஷன் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தேன், அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எப்படி எடுக்கலாம், எப்படி நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம் அப்படின்றத டீசெண்டாக ஒரு ஐடியா எழுதி தரேன். நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருக்கேன். எனக்கு கிளைண்ட்ஸுக்கான டெமோ வெப்சைட்ஸ் பண்ணி தர முடியும். நான் ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு வைக்கிற இடம் இன்ஸ்டாகிராமில் தான் வைப்பேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அதிகம். இன்ஃப்ளூயன்ஸ்கிட்ட வெப்சைட்ஸ் இல்லாத இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதே மாதிரி நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக 24 ஹவர்ஸில்
ஒரு கிளைண்ட்டை நான் யூஎஸ்ஏ கிளைண்ட்டை அக்வயர் பண்ணேன் வித்தின் 24 ஹவர்ஸில். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் வீடியோவில் அட்டாச் பண்ணி வரேன். அதில் கிளியர் கட்டாக வித் ஸ்க்ரீன் ஷேரோட இருக்கும். ஸோ இது நான் உங்ககிட்ட ஈஸியாக சொல்ல புரிய வைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்கேருந்து நீங்கள் டிஎம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎம் பண்ணுறதுனா நீங்கள் ஒன்ஸ் அவங்க ரிப்ளை வரலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 9 சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணுறோமா, ஓகே ரிப்ளை வரல போயிடணும். அந்த மெசேஜ் எப்படி இருக்கணும்னா அவங்க பேர்லேயே நம்மளுக்கு ஒரு டெமோ வெப்சைட் ரெடி பண்ணிடணும். ஸோ அந்த டெமோ வெப்சைட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் என்னோட கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறேன்னா அந்த கிளைண்ட் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட வெப்சைட் இருக்கான்னு பார்ப்பேன். பயோவில் வெப்சைட் இல்லையா, வேறு என்ன லிங்க்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன். லிங்க்ஸ் இல்லை, ஓகே இதுவுமே லிங்க்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே டார்கெட் ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்ககிட்ட போய்ட்டு ஹாய் ஹலோ நான் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நேராக போயிட்டு அவங்ககிட்ட முதல்ல எங்கேஜ் ஆகும். அவங்க லைக் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். 2-3 வாட்டி அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஓகே இந்த பையன் நம்ம போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னு அவங்க மனசில் கொஞ்சம் பதிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு டெமோ வெப்சைட் பண்ணி தருவேன். ஸோ டெமோ வெப்சைட்னா அவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ட்ரைனர் வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு டைம் வந்து ஒரு கிளினிக் பண்ணி கொடுத்தேன், ஹாஸ்பிட்டல் கிளினிக், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜர். இந்த மாதிரி 15+ வெப்சைட் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபாரின் கிளைண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியன் கிளைண்ட்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இவங்களோட ஃபேஸ் வச்சு இவங்களோட கண்டென்ட் வச்சு இவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் ஒரு டம்மியாக ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த டம்மி லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு இது வந்து உங்களுக்காக ரெடி பண்ணேன், இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணி தரேன். ஸோ ஒரு ரேட் ஆகும். ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு 10,000 rupees சார்ஜ் பண்ணுவேன் இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்ட. ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு வேறு ரேட். அது வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு வந்து அப்படியே 10,000 50,000 60,000 சேஞ்ச் ஆகும். அதான் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸோட யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸோட ஒரு ஒர்த். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க. அப்படி நானும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது எடுத்தோன்னே யூஎஸ் கிளைண்ட்கிட்ட போல 10 இல்லை 15 பேர்கிட்ட நான் இந்தியன் கிளைண்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு டெமோ மாதிரி ஆரம்பிச்சு அவங்ககிட்ட பார்க்குறது சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்களோட எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் எடுத்தோடனே ஒத்துக்க மாட்டாங்க. எடுத்தோடனே ஒரு 1 or 2 weeks கழிச்சு அவங்கள கொஞ்சோண்டு இது ஓகேவா இல்லையா, வேறு டிசைன்ஸ் பார்க்குறீங்களா, வேறு மாதிரி கொஞ்சம் ஆல்ரெடி பண்ணி தரட்டா, அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்கள ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு அவங்ககிட்ட ரிவ்யூஸ் வாங்கி வைக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஈஸியான கிளைண்ட் பேஸ் கிடச்சிரும். கிளைண்ட் பேஸ் கிடச்சோடனே நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோஸை க்ரியேட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு கேன்வாலே போய்ட்டு நான் இந்த கிளைண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவங்க ரிவ்யூஸ் அப்படிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் இருக்குது. யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணால் 10,000 வாங்குற இடத்துல 50,000 வாங்கலாம், 50,000 வாங்குற இடத்துல 1 lakh வாங்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டபுள் தி அமௌண்ட் ப்ரைஸ் தான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ஆக்டிவ் இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாமே டிக்டாக்ல தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ டிக்டாக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு VPN போட்டு நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு அவங்க மெயில் ஐடிஸ் அங்கே வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சில டைம் அவங்க வந்து நான் கேப்சர் பண்ணுவேன், இல்லாட்டி கோல்ட் இமெயிலிங் ட்ரை பண்ணுவேன். ஸோ கோல்ட் இமெயிலிங் பற்றி டீட்டெயிலாக என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணேன், என்ன டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலான்றது அந்த 24 hours வீடியோவில் டெம்ப்ளேட்டோட காப்பி பேஸ்ட் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஜேர்னிலையும். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ நீங்கள் 24 hours ஜேர்னி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது கரெக்டாக புரியும். ஸோ அந்த வீடியோ நான் இங்கே அட்டாச் பண்ணி வரேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்க வரும்.